பிதாவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்பின் ஆண்டவரே, இப்போது உங்களோட வார்த்தை நான் தியானிக்க போகிற தேவனே, அன்பினை மறைத்து நீ பேசும். இன்றைக்கு நீ எங்களுக்கு என்ன மன்னா வைத்திருக்கிறையோ ஆண்டவரை, அந்த மன்னாவை நாங்கள் உண்மையாகவே நேர்மையாகவே விசுவாசத்தோடு ருசிக்க கீழ்ப்படியை நடக்கும். இயேசு நாம் இருக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு நாள் இந்த வாரம் நம்மளுக்கு கொடுத்த ஆண்டவர் அவர் எப்போதும் இறக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, ஒரு அனௌன்ஸ்மெண்ட். போன வாரம் எல்சி மீட்டிங்கில், லோக்கல் கவுன்சில் மீட்டிங்கில் நிறையா கம்ப்ளைண்ட் பிள்ளைங்க, சரிங்களா? நல்லா காது விட்டு கேளுங்க. பாஸ்டர் ஒரு தாள் தான் சொல்லுவேன், அப்புறம் இங்கேருந்து ஏதாவது தண்ணி மொத்தம் எடுத்து விட்டு இருக்கிறேன். சரியா? அப்படி செய்ய விட்டாத. நான் ரொம்ப நல்லவனாக இருக்க பார்க்குறேன். சரியா? என் கையில் அடி வாங்காதவங்க இல்லை. இல்லைங்க, பாலையில் போய் கேளு, எத்தனை பேர் அடி வாங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி என்னைய ஆக்கிறாங்க. சரியா? நான் நல்லவனாக பார்க்குறேன். ஓகே, கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன கம்ப்ளைண்ட்னாக்கா, டாய்லெட்டுக்கு போகிறவங்க இதோட நிப்பாட்டுங்க. சரியா? சும்மா நாங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து டாய்லெட் போயிட்டு இருக்கிறீங்களா? ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இது. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, நாம் வேத வசனம் வாசிக்கும் போது 3 காரியத்தை குறித்து நம்ம வாசிப்போம். ஒன்றாவது என்ன ஏற்பாடு வாசிக்கிறோம்? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு வார்த்தையை எங்கே வந்தது? யார் பேசின வார்த்தை? இதெல்லாம் தேவன் பேசின வார்த்தை. ஆனால் வேதத்தில் யார் பேசினா? ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசிகள் எழுதின வார்த்தைகள். புரியுதா? அப்ப தீர்க்க தரிசிகள் எழுதின வார்த்தை வாசிக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அம்மாவா இல்லையா? சும்மாவா? அம்மாவா? சரி. ரெண்டாவது என்னது வாசிக்கிறோம்? நிருபவசனம் வாசிக்கிறோம். அது யாரை எழுதுன நிருபம்னா? யார் எழுதுன நிருபங்க? இது தெரியும் உங்களுக்கு. நிறைய எழுதுனது பவுல் ஆனவர். அப்போஸ்தலர் பவுல் எழுதினாரு. பிறகு யார் எழுதுனா? தீர்க்கதரிசிகள், டிசைபிள்ஸ். பேதுரு எழுதியிருக்கிறார், யோவான் எழுதியிருக்கிறார். நிறைய இருக்குதா இல்லையா? 1 யோவான், 3 யோவான், அந்த மாதிரி 1 பேதுரு, 2 பேதுரு, இதெல்லாம் தீர்க்கதரிசி எழுதுனது. அது வாசிக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா இல்லையா? 3வது என்னது வாசிக்கிறோம்? சுவிசேஷ பகுதி. சுவிசேஷ பகுதி யாரு பேசின வார்த்தைகள்? இயேசு பேசின வார்த்தைகள். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த வார்த்தை வாசிக்கும் போது நின்றுட்டு இருக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தைக்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? மரியாதை கொடுக்கிறோம். பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது அது வந்து ப்ராஃபட்ஸுங்க, தீர்க்கதரிசி. ஓகே, நபி, ஓல்ட் டெஸ்டமென்ட் நபி. அப்போ நம்ம வந்து உட்காந்துருக்கிறோம். அப்புறம் டிசைபிள்ஸுங்க வாசிக்கிறாங்க. பவுல் எழுதுகிற புஸ்தகம் வாசிக்கும் போது நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு சுவிசேஷ பகுதி வாசிக்கும் போது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புஸ்தகம் முக்கியமாக நம்ம வாசிக்கும் போது, ஏன்னா அந்த ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தை, சொன்ன வார்த்தை. அப்போ அந்த வார்த்தைக்கு நாம் மரியாதை கொடுக்குறோம். ஆமாவா இல்லையா? அதனால தான் நீங்க பாருங்க, உதாரணத்துக்கு இந்த மலாய்க்காரங்க வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு போறானுங்களே, அவனை சப்பாத்தி எங்கே கட்டி வைக்கிறாங்க? உள்ள போட்டு போறானுங்களா? மஸ்ஜிதில். இந்துஸ் நம்மளாளுங்க கோயிலுக்கு சப்பாத்தி எங்கே கட்டி வைக்கிறாங்க? வெளியே தானே கட்டி வைக்கிறாங்க. அவங்க எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அவங்க திருச்சபைக்கு. அந்த கடவுள் இருக்கிறாருன்ட்டு அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் நம் ஆண்டவர், நம்ம சொல்கிறோம் உயிருள்ள ஆண்டவர். அந்த உயிருள்ள ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம
நின்று கேட்கிறோம். இப்ப பிரசங்கத்த போது நான் முக்கியமாக சுவிசேஷ பகுதி தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆண்டவர் பேசின வார்த்தை குறித்து உங்களுக்கு நான் போதிக்கிறேன். அப்ப இந்த பிரசங்கம் சமயத்துல ஆண்டவரோட வார்த்தை நான் பேசும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்பதான் உங்களுக்கு விசு வருது. அம்மாவா இல்லையா? இதோட நிப்பாட்டுங்க, சரியா? சர்ச்சுக்கு வந்தாக்கா சர்வீஸ் ஆரம்பிக்காது நீங்க போங்க. பார்த்தாக்கா பாத்ரூமுக்குள்ள 2 பேர் உட்காந்து இருக்கிறீங்களா? உள்ள பாத்ரூம் ஒரு ஆள் தான் இருக்கணும். உள்ள ஏன் 2 பேர் இருக்கிறவங்க? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உள்ள கேள்வி எழுப்புதா இல்லையா? சரியா? இதோட அடங்குங்க. அதே இந்த தேட்டரில் போய் உட்காருங்க. நம்மளால தமிழ் படம் எத்தனை மணி நேரம் ஓடும்? டுவஜாம். அப்ப அடக்கிட்டு இருக்கிறீங்களே, எங்கடா முக்கியமான காட்சி போயிருமே அப்படின்ட்டு அடக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? ஏன் நான் எவ்வளவு நேரம் பேசுறேன்? அரை மணி நேரம் பேசுறது குறைவு தான். முடிந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். அந்த அரை மணி நேரத்தில் உங்களோட அடக்க முடியலையா நீங்க? பாஸ்டர் ஆத்திரத்தை அடக்கலாம் பாஸ்டர், இந்த டைலாக் என்கிட்ட விடாதுங்க, சரியா? உங்களோட மோசமான ஹெல்த் கண்டிஷன் நான் இருக்கிறேன், சரிங்களா? நான் டயபிட்டிஸ் பேஷண்ட். நான் தான் அடிக்கடி ஓடணும் டாய்லெட்டுக்கு, சரியா? ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே டயபிட்டிஸா நீங்கள்? இனிமேல் தண்ணி கலக்கும் போது சீனி இல்லை உங்களுக்கு டயபிட்டிஸ் சொன்னாக்கா, ஓகேவா? வெறும் பச்சை தண்ணி கிடைக்கும். இன்றைக்கு பிரசங்கம் அது இல்லை, ஆனால் உங்களை எச்சரிக்கை சொல்லியிருக்கிறாங்க கான்செப்ட், சரியா? அதனால இனி கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. இன்னும் நடந்துட்டு இருந்துச்சு, பின்னால் கதவு பூட்டி விட்டுருவேன் நான், அவ்வளோதான். எல்லாரும் ஆளுக்கு கையில் ஒரு போத்தை வச்சுருங்க, கோச போத்தை, சரிங்களா? இங்கே நீ அடித்தாலும் பரவாயில்ல, ஓகே? சரி, கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சுவிசேஷ பகுதியை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் இயேசு வார்த்தைக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். அவன் மஸ்ஜிதுக்கும் கோயிலுக்கும் ஈவன் குட்டீஸும் அவ்வளோ மரியாதை கொடுக்குறானுங்க. நம் சொல்கிறோம் நம்ம ஆண்டவர் உயிரான ஆண்டவர், அந்த உயிரான ஆண்டவர் வருகிறார், நியாயத்திற்கு போகிறோம், அதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த ஆண்டவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறது நீங்கள், சரியா? கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனாவது ஞாயிறு? திருத்துக்கு பின்பு 13வது ஞாயிறு. எத்தனாவது ஞாயிறு? ஏன்னா நம்ம பரலோகத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம். பாஸ்டர் பிரசங்கம் பண்றது முடியல, அழுத்தி எது பத்தி பேசுறேன்? பரலோகத்தை குறித்து தான். இன்றைக்கு அந்த ஞானி, அந்த படித்தவன் நியாயாஸ்திரி, ஓகே? ஆனா உண்ணமுட்டம் பத்தி தான் கரைச்சி குடித்தவன், பழைய ஏற்பாடு நல்லா தெரிஞ்சவன். அவன் கேள்வி கேட்கிறான் இயேசு கிட்ட, சப்ப ஜீரான் செய்ய அப்ப மச்சமான செய்யணும் தவ சப்ப ஜீரான் செய்ய. சரி, நாம் தியானிப்போம். லூக்கா 10வது அதிகாரம் வசனம் 23 37 வரை வாசிக்க கேட்போம். jadi kita renung apa yang disebutkan di sini. பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளே காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Yesus berpaling kepada murid-muridnya lalu berkata secara sulit, diberkatilah mata yang melihat segala perkara yang kamu lihat. Aku memberitahumu bahwa ramai nabi dan raja dahulu yang ingin melihat apa yang kamu lihat tetapi tidak melihatnya, serta ingin mendengar apa yang kamu dengar tetapi tidak mendengarnya. அதாவது இங்க இயேசு தன்னோட சீஷர்களை கூப்பிட்டு தனியா அவர் சொல்றார், நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்கடா. ஓகே, சிம்பிளா அவங்க சொல்றேன். உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியுமா தெரியாதா? இப்ப
இப்போ சந்தோஷா வெளியில் ரோட்டில் ஒருத்தர் போய் கேட்டாங்க இயேசு யாருன்னு தெரியுமானாக்கா அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் இயேசுன்னு சொல்கிறார். நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, இயேசு யாருன்னு உங்களுக்கு தெரியும். இயேசு என்ன போதித்தார், பரலோகத்தை குறித்து போதித்தார், பாவ மன்னிப்பு குறித்து போதித்தார், இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். Jadi Yesus berkata, kamu adalah diberkati kerana kamu tahu siapa itu anak Tuhan, yaitu Yesus Kristus, dan kamu tahu segala ayat-ayat ajaran Yesus Kristus. Kerana kamu tahu hanya Yesus yang boleh membawa kamu pergi ke mana? Ke syurga. Tanpa Yesus kamu tak boleh masuk syurga. Hanya Yesus yang boleh memaafkan dosa-dosa kamu. Jadi berkatilah kamu, Yesus berkata, kerana kamu tahu rahsia-rahsia ini. Kerana Yesus kata di sini, ramai raja-raja dan nabi-nabi ingin mengetahui tentang perkara ini. Itu குறித்து அநேக ராஜாக்கள், அநேக தீர்க்கதரிசிகள் கேட்க ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கோ இந்த வாய்ப்பு, இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆக உங்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கு. இன்றைக்கு வெளியே அநேகர் இந்த சந்தோஷ பகுதியில் ஆண்டவர் இயேசு பற்றி தெரியல. ஆண்டவர் இயேசு தான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு மூலியமா தான் உங்களுக்கு பரலோகத்தின் வாசல், அவர் தான் உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போறாருன்ட்டு அநேகருக்கு ஒன்றும் தெரியல. ஆனா உங்களுக்கு தெரியுதே. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கெல்லாம் பாக்கியவாதி. You are gifted because you heard and know who is Jesus Christ. Kamu tahu siapa itu Yesus. புரியுதுங்களா? Storage place. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, முக்கியமாக இன்றைக்கு நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆண்டவருக்கு உண்மையாக. இப்ப ஒரு கதை வருதுங்க, வாசிமா. அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவர் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. ஆண்டவர் இயேசுவை யாரை சோதிக்கிறார்? நியாய சாஸ்திரி. Taurat, ahli Taurat, dia ingin menguji. இங்க பாரு, ஆண்டவரையே நீங்க சோதிக்கிற மாதிரி, கேள்வி கேட்கிற மாதிரி. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஓகே, ரெண்டாவது. ஓகே, the second one. செகண்ட் அவன் என்ன சொல்றான்? வாசிமா. லெவிட்டிகஸ் 19:18. லேவி ராகமம் 19:18. இந்த ரெண்டு கட்டளை ஆண்டவர் இயேசு கேட்டார் பாருங்க, நீ பரலோக ராஜ்யம் அடையிறதுக்கு நீ என்ன செய்வேன்னு. லேவியாகமம் 19:18. லெவிட்டிகஸ் 19:18. பழிக்கு பழி வாங்காமலும், உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். நான் கர்த்தர். கர்த்தர் சொல்றாரு பாருங்க இந்த லேவியாகத்துல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறர் இடத்துல நீ அன்பு கூற வேண்டும். ஆக இந்த ரெண்டு காரியத்தை குறித்து அவன் விளக்கம் சொன்னார் இயேசு கேட்கும் போது. அப்ப ஆண்டவர் இயேசு அதுக்கு என்ன பதில் கொடுத்தாருமா? வாசி திரும்பியும் நம்ம வாசித்த லூக்கா. ஓகே, லூக்கா 10. அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அப்படியே செய், அப்போது நீ என்ன ஆவாய்? நீ பிழைப்பாய். Jadi, oke, apa yang di sini dikatakan, oke, Yesus berkata kepadanya, apakah yang tercatat dalam Taurat? Bagaimanakah kamu mentafsirkannya? Aதாவது apa yang dicakap di Taurat, bagaimana kamu tafsirkan dia? Ahli Taurat itu menjawab, kasihilah Tuhan Allahmu
dengan sepenuh hatimu, dengan sepenuh jiwamu, dengan sepenuh kekuatanmu, dan dengan sepenuh fikiranmu, serta kasihilah sesama manusia seperti dirimu sendiri. Jadi Yesus berkata, andai kamu betul kamu jawab, jadi Yesus berkata kepada dia, betullah jawapan kamu, dan sekarang berbuatlah demikian dan kamu akan hidup. Jadi kamu tahu apa Taurat itu cakap, apa undang-undang itu cakap. Jadi kamu ikutilah. Kamu tahu kan? உனக்கு தெரியுது இதுதான் வசனம் சொல்லுது. அந்த வசனத்தின் பிரகாரம் நீ கீழ்ப்படிந்து நடந்து இயேசு அவனோட சொன்னார். அப்ப அவனுக்கு இன்னொரு கேள்வி, இரண்டாவது கேள்வி கேட்கிறான் அந்த மனுஷன். ஓகே, அந்த என்னபடி நியாயாதிபதியா, நியாயசாஸ்திரி. ஆசிமா, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். பாருங்க, எனக்கு பிறன், our neighbor, என் neighbor, jiran saya. Jadi dia tanya balik kepada kerana dia ingat dia itu pandai sangat. Dia tanya balik kepada Yesus, siapakah sesama manusia itu? Siapakah jiran itu? அப்ப இப்ப இயேசு ஒரு உண்மை சொல்றார், ஒரு கதை சொல்றார். இந்த கதை மூலியமாவது மண்டைக்கு ஏறுதா இல்லையா அப்ப பார்க்கிறோம். புரியுதுங்களா? இப்ப வாசிமா அந்த உண்மை. ஆண்டவர் இயேசு உன்னோட என்னது பிறனா? பிறன் யாரு? ஓகே, நீ பிறனை நேசி, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனும் நேசி. அப்ப அவன் கேள்வி வைக்கிறான், அந்த பிறன் என்ற யாரு அப்படின்ட்டு. அதுக்கு விளக்கத்தை ஆண்டவர் இயேசு ஒரு கதையாக இந்த ஊமைய மூலமாக சொல்றார். வாசிப்பா. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து ஜெரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டார். திருடன் அப்படி பிடிச்சு கொள்ளை அடிச்சுட்டானுங்க, சும்மா விட்டானுங்க. அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு, வஸ்திரங்கள் உடுப்பு எல்லாத்தையும் பிடிக்கிட்டானுங்க. நல்ல உடுப்பு போட்டிருந்தான் அவனுக்கு. Jadi dia pakai pakaian yang cantik. Jadi dia merompak manusia ini, peniaga ini dalam perjalanan daripada Jerusalem ke Jericho. Jadi penyamun itu menyamung dia. Mula-mula dia tanggalkan semua pakaian dia. Kemudian அவனை காயப்படுத்தி dia cederakan dia. குற்றுயிராக விட்டு போனார்கள். Hampir separuh mati dia, rompak dia. Bukan saja ambil uang dan pakaian dia, barang-barang dia. Dia orang belasakan dia, pukul dia sampai separuh mati, pengsan di tengah jalan. Okey, sekarang dia orang tinggalkan dia. Apa terjadi seterusnya? அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து, ஒரு ஆசாரியர், padri ya, dia lalu jalan itu. Apabila padri itu வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் dia விலகி nampak dia separuh mati, pengsan di tengah jalan. Padri itu tak ambil berat. Apa dia buat? Dia nampak dia dan dia menyeberangi jalan. Dia jatuh pengsan sana, dia menyeberangi, dia lalu sebelah sana. Dia tengok padri ya, saya lah padri. Jadi saya nampak dia tengah mati itu, pengsan berdarah. Saya tak tolong dia. Saya kena pergi pukul 9, di sini ada aradhanai. Kalau tidak nanti sini member semua tanya, mana pastor? Apa sudah jadi pastor? Tapi mari cepat lah pastor ini, selalu macam inilah. Nanti orang mengamuk. Jadi padri pun kata, dia, bagi saya tugas saya penting, kerja saya penting, saya tinggal dia menyeberang lalu. Dan apa jadi orang yang kedua? அந்தபடியே ஒரு லேவியன் வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஓகே, லேவியன் தான் இந்த பூசாரிங்க தோழம் பண்றது. ஓகே, லேவியன். ஓகே, jadi அந்த இடத்துக்கு வந்து, அந்த இடத்துல அவனும் அதே வழியில தான் பாஸ்டர் போயிட்டாரு. இவன் ரெண்டாவது வந்துட்டு இருக்கிறான். அப்ப இவனும் பார்த்துட்டு
அவனை கண்டு பக்கமா விலகி போனான். அவனும் பக்கமா விலகி போயிட்டான். நம்மளுக்கு ஏன் இந்த வம்பு? ஏன்னா இப்போ ஆக்சிடென்ட் எது ஒன்றாலும் நீ வந்து அந்த அந்த கிரைம் இடத்துல சீட்டில் நீ இருந்தாக்கா போலீஸ்காரன் உனி தான் வந்து இவனை நம்ப அதான் bagi statement ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு besok mahkamah you mari tau you kena bagi saksi ya you kena bagi cakap apa sebenar berlaku. நீங்கள் என்ன நினைப்பேன், இது எனக்கு தேவையா, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், இதில் வேறு கோர்ட்டு அங்கே போய் சாட்சி சொல்லிக்கிட்டு கோர்ட்டு கேஸுக்கு தெரியல வருஷம் கணக்கு இழுத்துட்டு போகும். அப்போ அந்த கேஸுக்கு வருஷம் கணக்கு இழுத்துட்டு போனாக்க நீங்களும் அதில் மாட்டிக்குவீங்க. வருஷம் கணக்காக சாட்சி சொல்லிட்டு இருக்கோம். நாளைக்கு அவங்க குடும்பத்தால் எவனாவது ரவுடி கேங்ஸ்டர் இருந்தாக்கா அவனை பார்ப்பாங்க, நீ சாட்சி சொல்கிறியா, இது வர அவங்க வீட்டுக்கு இல்லையா? அதுக்கு பயந்து இந்த ரேவியரு எனக்கு ஏன் தலைவலி இந்த வம்பு அது எவனாவது போயிட்டு பார்த்துட்டு போனான். ஏன்னா அவனுக்கு சொந்தம் இல்லை, அவனுக்கு தெரிஞ்சவனும் இல்லை, அவங்க அப்படியே அவனை விட்டுட்டு போயிட்டான். தொடர்ந்து என்ன நடக்குது? பின்பு சமாரியன் ஒருவன், சமாரியனுக்கும் யூதனுக்கும் ஒத்து வராது. The Samaritan and the Jews dia tak boleh ngamnya. Tetapi lu tengok apa orang Samaria buat. பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். Haleluya. Okey ya. Sekarang kita nampak 3 manusia yang nampak si malam orang itu cedera, separuh mati tengah jalan. Pertama padri, yang kedua Levit, assistant pastor. Sekarang ni orang ketiga orang Samaria. Jadi ya, apa ayat 33 kata seorang bangsa Samaria juga lalu di tempat itu dan dalam perjalanannya dia melihat si malang itu dan hatinya dipenuhi dengan balas kasihan. Tengok, orang Samaria, orang Israel benci orang Samaria, tetapi tengok manusia dia ada balas kasihan, இரக்கமுள்ளவனா இருக்கிறான். எவன் அவனை பிடிக்கலையோ அவன் தான் இரக்கமுள்ளவனா இருக்கிறான் பாருங்க. அப்போ அவன் என்ன செய்யறான், dia menghampiri si mangsa, dia hampir அவன் கிட்ட வந்து dia bersihkan luka, அவன் காயத்தை சுத்தப்படுத்தி dengan bersih dengan apa, air anggur dan minyak திராட்சை சாரத்திலும் எண்ணெய் வச்சு அவன் காயத்தை அவன் சுத்தப்படுத்திட்டு சிறுத்த membalut lukanya, காயத்தை என்ன கட்டனா, காயத்தை bandage, காயத்தை அவன் bandage போட்டு lalu apa dia buat, kemudian dia menaikkan si malang itu di atas அவன் கழுதை, dia punya keledai. அவன் ஏறி வந்து பரவாயில்ல, இவன் அடிபட்டிருக்கான், அவன் அடிபட்டவனே கழுது நினைத்து இவன் நடந்து போனான். எங்கே கூப்பிட்டு போகிறான், dia bawa dia pergi kedai tunggangnya dan membawa dia ke rumah tumpangan. Okey, தமிழ்ல nama அது சத்திரம். ஓகே, அங்கே தங்குறதுக்கு ரூமா tumpangan murah, அதுதான் பரவாயில்ல. அங்கே தங்குறதுக்கு அவன் கொண்டு போய் அந்த ராத்திரி தங்க வச்சான். அவன் காயத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை வந்து ஒரு ராத்திரி அந்த சத்திரத்தில் தங்க வச்சான். பிறகு என்ன நடக்குது, seterusnya merawatnya. Pada keesokan நாளை தினத்தில் காலையில் orang Samaria itu memberi 2 keping uang. அப்போ அந்த சத்திரம் ஓனர் 2 காசு கொடுத்து, தினாரியா, தினாரின்னா பெரிய காசு கொடுத்து, நீ தொடர்ந்து இந்த அடிப்பட்ட மனுஷனை நீ பார்த்துக்கோ, பராமரி, நான் வந்து எனக்கு வேலை இருக்குது, வியாபார விஷயமாக நான் போய் ஆகணும், ஆனால் நான் திரும்பி இந்த வழியில் தான் வருவேன். அப்படி இந்த 2 காசு நான் கொடுத்தேன்ன, அது உனக்கு பத்தலையா, கூடயே நீ செலவு பண்ணிட்டியா, நான் திரும்பி வரும்போது உனக்கு அந்த காசு நீ எவ்வளோ செலவு பண்ணியோ
அதுக்கு மேலாவே நான் கொடுத்து கடனை நான் அடைத்து விடுவேன் அப்படின்னு. Jadi dia kata, tak apa, saya sudah jaga dia bawa sini, dia bagi dia 2 dinari, kamu jagalah dengan dia kerana saya harus sambung perjalanan saya kerana saya ada tugas penting. Jadi saya pasti akan balik jalan ini. Kalau 2 dinari ini tak cukup, kamu belanjalah lebih, tak apa. Nanti saya balik, saya akan membayar kamu balik. Okey? Sekarang apa jadi? இப்படி இருக்க கல்லறையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். Jadi sekarang Yesus tanya, dia sudah cerita, இந்த கதை சொல்லிட்டார்ல இயேசு. இப்ப இயேசு அந்த அஹலி தௌராத், அந்த நியாய சாஸ்திரியா, அவனுக்கு கேட்கிறாரு, ஓகே இந்த கதை நீ கேட்டல, இப்ப இந்த 3 பேர்த்துல யாரு உன்னோட ஐலண்ட் பிறன்? Who is your neighbor? Who is your neighbor? நான் கேள்வி கேட்கிறேன் உங்களைய. நீங்களும் கதை கேட்டுங்கல்ல. இந்த 3 பேர்த்துல பாஸ்டர் வந்தாரு, அப்படி ஓடி போயிட்டாரு, உதவி செய்யல. 2வது அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்தாரு, அவரும் ஓடி போயிட்டாரு. 3வது சமாரியன் தான், அவன் உதவி செஞ்சான். அப்ப இந்த 3ல யாரு நல்லவன்? அதனாலதான் இது வரைக்கும் மலாய்க்காரன் கூட சொல்லுவான், குட் சமரிட்டன். யாராவது உதவி செஞ்சாக்கா, முன்ன தெரியாதவங்க இந்த கதை தான் சொல்லுவானுங்க. இந்த இயேசு சொன்ன கதை அவ்வளவு வெயிட், புரியுதுங்களா? நல்ல சமாரியன், அவன் மலாய்க்காரனா இருந்தாலும் அவனுக்கு சொல்லுவானுங்க, இவன் நல்ல சமாரியன். பாருங்க, ஆண்டவர் கேவலமாக நடத்தினானுங்க இந்த இஸ்ரேல் யூத மக்களுக்கு. அந்த சமாரியன் இந்த கதையில ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார், சமாரியன். அதாவது அந்த குட் சமரிட்டன் என்ற வார்த்தை மிக ஃபேமஸ் ஆனது. இட் கேரிஸ் வெயிட். நிறைய பேர் பாய்ப்பாங்க இந்த குட் சமரிட்டன். நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போது கூட யாராவது அடிபட்டு யாராவது கஷ்டம் தொழும் போது இஸ் அ குட் சமரிட்டன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஆக இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அதுதான் கேட்கிறார். உனக்கு உன்னோட நேபர் யாருன்னு கூட தெரியலன்றியே, இந்த கதையின் மூலியமாக நீ என்ன புரிந்து கொண்ட? ஆண்டவர் கேட்கிறார், யார் அந்த நல்ல சமாரியன் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்றானுங்க? 37 வாசியமா திரும்பி. அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அவனுக்கு என்ன செய்தவன்? இரக்கம். பாதிரியாரை இரக்கம் இல்லாம நடு ரோட்ல விட்டுட்டு ஓட்டாரு. அதே மாதிரி லேவியனும் விட்டுட்டு ஓட்டான். ஆனா அவனுக்கு இரக்கம் காட்டினது நல்ல சமாரியன். அப்ப உன்னோட நேபர், உன்னோட ஜீரான் காமோ அடலா போறாங்க சமாரியன். யாரு இன்றைக்கு பிரச்சனைகள் இருக்கிறார்களோ, சூழ்நிலை கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீங்க உதவி செய்யும்போது நீங்க தான் நல்ல சமாரியர்கள். யூ ஆர் தி குட் சமாரியன். ஆக இன்றைக்கு உன்னோட என்னது ஐலாண்ட் பிறன் யாருன்னு உங்களுக்கு புரியலையா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டல. யார் ஒருவன் தேவைகள் இருக்கிறானோ, பிரச்சனைகள் இருக்கிறானோ, கஷ்டத்தில் இருக்கிறானோ, அவனுக்கு நீங்க அந்த தேவைகள் கஷ்டத்துல நீங்க உதவி செய்யும்போது அவன்தான் உங்களோட your neighbor, your jiran. Understand? ஆக அந்த உதவி செய்தவர்கள் நீங்க யாரு? நல்ல சமாரியர்கள். ஒரு சமாரியர்கள் நீங்க நல்ல சமாரியர்கள், கிறிஸ்து பிரியமானவர்களே. ஆக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் இந்த கேள்விகள் வைக்கிறார். இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாடு வாசிக்கப்போது ஒருவனை வாசிக்கிறோமே, வாசிமா இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாடு லெவிட்டிகஸ் 19, லேவியாகம் 19, 16 - 18 தியானிப்போம். ஆண்டவர் இந்த உன்னோட பிறன் குறித்து நீங்க எப்படி அவங்களை நடத்த வேண்டும் என்று இங்க விளக்கம் சொல்கிறார். உன் ஜனத்துக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக.
உங்க ஜனத்துக்குள்ள உங்களுக்குள்ளே அங்க இங்க என்ன சொல்ல வேணாம். அதுல ரொம்ப கோசி பண்றது ரொம்ப இல்ல. நம்ம உனக்கு தெரியுமா, அவ இப்படி பண்ணிட்டா, இவ இப்படி பண்ணிட்டா, இவ ராத்திரியே ஓடி போயிட்டா. ஆமாவா இல்லையா? சிரிக்கிறீங்க நீங்க. அந்த கதை ஒன்றும் சொல்ல வேண்டாம். வைரல் பண்றதுல நீங்க தான். அதெல்லாம் எதுல? டிக்டாக்லேயே வைரல் பண்ணி விட்டுருங்க. நல்லா இருக்கிற மனுஷனையும் தற்கொலை பண்ணி வச்சுருவாங்க. நீங்க சத்து தொலைடிங்க அப்படின்னு. ஆமாவா இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. ஆக அங்க இங்க எல்லாம் சொல்ல வேணாம், கோல் சொல்ல வேணாம். இப்போ தெரியுதுல, வேதத்திலே உங்களை கண்டிக்குது. உன்னை பத்தி யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படித்தானே? நீ என்ன என்னை பத்தி பேசுற அப்படின்னு பேசுறல, அதே போல மத்தவங்க மத்தியும் நீங்க பேசுறதுக்கு அனுமதி இல்லை. ஆண்டவர் சொல்றார், அங்க இங்கும் கோல் சொல்லிட்டு இருக்காது. உன்னை பத்தி யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப உத்தமன். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ வாங்கி நீ கோல் சொல்லிட்டு இருக்காது. புரியுதா? ஆக நீ நல்லா இருக்கணும்னு நீ விரும்புறியா, அதே போலதான் அவங்களும் நல்லா இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க. நீ நேசிக்கிறது போல நேசி. ஆண்டவர் கரெக்டா போடுவாரு. தொடர்ந்து வாசிப்பா. பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம் வேண்டாம், நான் கர்த்தர். ஆக ஆத்திரம் வரும் எல்லாத்துக்கும் தான். ஆனா உன் ஆத்திரத்துல அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பு, அதாவது ரத்த பலி, அதாவது அடிச்சு போட்டு நடுத்தரில் இருக்கிறதுனால அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நிற்கும். பழிக்கு பழி வாங்க வேண்டாம். நான் கர்த்தர். பழி வாங்குறது யாரோட கடமை? கர்த்தரோட கடமை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது என் வேலை. ஆண்டவரோட வேலை நீங்க செஞ்சுட்டு இருக்காருங்க. நீங்க அலுவலகத்துக்கு சுத்திட்டு இருக்காருங்க. ஆண்டவர் எப்ப அவங்களுக்கு நியாய தீர்ப்பார்? அவரோட வருகையில நியாய தீர்ப்பார், நிச்சயம். ஆக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே நீங்க பாருங்க, ஆண்டவரே என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் பார்த்துட்டு இருக்கிறார், அவர் நியாய தீர்ப்பார். அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு அவன் காடியும் சரி அவன் வீட்டையும் சரி அலோவ் பண்ணுறானுங்களே, சாட்டை அடிச்சு கொடுத்துறாங்க, காடி மேலே சாட்டு ஊற்றுறது, காடி எரிச்சு விட்டுறது, அது வேலைலாம் நீங்கள் பார்க்காதுங்க. ஆண்டவர் பாருங்க. சரிங்களா? தொடர்ந்து வாசிமா. உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். பிறர் மேலும் நீ அன்பு கூற வேண்டும், நான் கர்த்தர், நான் பார்த்துக்கணும் கர்த்தர் சொல்கிறார். செய்ய 19 ayat Melayu bilangan தானே? இமாமாட்டா? லெவிட்டிகஸ் வந்து இமாmat Melayu. Dengan jangan kesana kemari menyebar fitnah dalam kalangan umat sebangsamu. Namun begitu jangan berdiam diri saja. Tak kala nyawa jiranmu terancam. Akulah Tuhan. Jangan kamu membenci saudaramu dalam hatimu, tetapi berikan teguran. Kalau dia buat salah, bagi teguran sesamamu secara berterus terang, agar kamu tidak terbawa dosa kerana dia. Ya, jadi apa yang kamu nampak, you tegur, itu salah. Apa ayat Tuhan cakap itu salah, jangan kamu buat itu, you tegur. Jangan kamu galak dia. Baguslah, buat lagi lah. Saya sokong tau. Taruh dia lah, belasah dia lah. Apa disuruh ucap berarti bicaranya. Ada paham. Jangan membalas dendam ataupun berdendam kepada sesiapa antara umat sebangsamu. Tetapi sebaliknya kasihilah sesama manusia sebagaimana kamu mengasihi dirimu sendiri.
ஆக்குலா துஹான். ஆக ஒருவர் மேலே நீங்கள் அன்பு செலுத்துங்க. கர்த்தர் உங்களோட நேபர், உங்களோட அயலான் இதுதான் செய்ய சொல்கிறார். அவனை வெறுக்காத, அவன் மேலே நீ பழி வாங்காத, அன்பு செலுத்து, அவனும் நல்லா இருக்கணும். அதுக்காக தானே ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தார். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரன்றதுக்காக தான் இயேசு. இல்லை, அவர் அதுதான் யூத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் கடவுள் எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக தான் வந்தார். ஆண்டவர் ஆரம்பத்தில் அவனுக்காக தான் வந்தானுங்க. அவனுக்கு எப்போ கீழ்ப்படியோ ஆண்டவர் எல்லாரும், நம்மளாம் புறஜாதிகள், வி ஆர் தி ஜென்டைல்ஸ், அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எல்லாத்துக்கும் தந்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆக நம்மளும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதே போல் நம்மளுக்கும் அந்த எண்ணம் சிந்தை இருக்க வேண்டும். எல்லாரும் ரட்சிக்க வேண்டும். இந்த சந்தோஷ பகுதியில் உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைகள். அவன் அறிந்தோ அறியாமலோ பாவம் செய்து கொண்டிருக்கான். மன்னிக்க வேண்டியது நம்ம கடமை. அவனுக்கு வழிகாட்ட வேண்டியது நம்ம கடமை. ஒதுக்கி தள்ளக்கூடாது. சரிங்களா? நீங்கள் ஒதுக்கி தள்ளினாக்கா அப்படியே நடு தெருவில் உயிர் போயிடும். சரியா? நீங்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யோவான் வாசிமா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 7-11 நாம் தியானம் பண்ணுவோம். இதுக்கு இன்றைக்கு வாசித்து போகலாம். 7:11. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு யாருனால் உண்டானது? தேவனால் உண்டானது. அதனால நம்ம ஒருவர் மேல அன்பு செலுத்த வேண்டும். The love is from God. Kasih cinta itu datang daripada Tuhan Allah. Jadi kita pun kena mengasihi di antara satu sama lain. Jangan kamu ingat itu Tuhan untuk saya saja. Tuhan adalah untuk semua orang. Kasih itu datang daripada Allah. Jadi kamu pun kena kasih di antara satu sama lain. தொடர்ந்து அன்புள்ள எவனோ தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அன்பில்லாதவர் தேவனை அறியார். அன்பு இல்லாதவன் தேவன் அறியார். நீ அன்பு இருந்துச்சுனாக்கா நீ தேவன் அறிந்திருக்க. Kalau kamu mengasihi seseorang, kamu adalah daripada Allah Tuhan Yesus. Kalau kamu tak kasihi, kamu membenci dia, kamu mengingkar dia, kamu ni bukan daripada Allah Tuhan Yesus. Faham? Kamu adalah anak syaitan. Okey, nah. Basima. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தன்னோட ஒரே குமாரனாலே நம்ம பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. Oleh kerana Tuhan mengasihi kita kena masuk ke syurga. Dosa kita kena dimaaf. Oleh itu Tuhan Allah telah menghantar anak dia Yesus ke bumi ini supaya kamu dapat dimaafkan dosa-dosa kamu. பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். இல்லைனாக்கா இந்த பாவத்தோடு நம்ம தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாக்கா என்ன நிச்சயம்? மரணம் நிச்சயம். மரணம் எங்க நீ சந்திப்பே? அக்னி நரகத்துல சந்திப்ப. ஆக நீங்க யாரும் நரகத்துக்கு போகக்கூடாதுக்காக தான் தன்னோட குமாரன் நம்மளுக்காக அவர் மேல சுமந்து கொண்டார். அவர் நம்மளுக்கு விழுக வேண்டிய அடி, அந்த காயம் எல்லாம் இயேசு சுமந்து கொண்டார். என்னை அடிப்பா சொல்றேன்ல, என் மகனை விட்டு நான் உயிர் கொடுக்குறேன், என் உயிரை நீ எடுத்துக்கோ. உயிர் கொடுக்குறேன்னா ஐயோ உனக்கு சொன்ன வச்சுக்க காணாம போயிருங்க நீங்க. ஆனா ஆண்டவர் நம்மளுக்காக உயிரை கொடுத்தார் சிலுவையிலே. அவரு அந்த குட் ஃப்ரைடே எனக்கு எவ்வளவு குடும்பம். ஆனால் இது குறித்து போன வாரம் நம்ம வாசித்தோம். நான் சொல்றேன், நான் எருசலேமுக்கு போக போறேன். ஆனால் அந்த எருசலேம் போகும்போது எனக்கு என்ன வரும்னு
உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னை கைது பண்ணுவார்கள், என்னை சித்திரவதை பண்ணுவார்கள், என்னை அடிப்பார்கள், என் மேலே எச்சி துப்புவார்கள், என்னை காயப்படுத்துவார்கள், என்னை சிலுவையில் போடுவார்கள், எனக்கு மரணத்தை தண்டனை கொடுப்பார்கள். இது எல்லாம் ஆண்டவர் முன்கூட்டியே தெரியும். அதை சீசர்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டாரு. நீங்கள் அந்த நேரத்தில் என்ன ஆண்டவர் இதெல்லாம் கொள்ளாமலே நீங்கள் இப்படி பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் முன்கூட்டியே அவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எனக்கு நடக்கும், நீங்கள் எச்சரிக்கை. ஆனால் அந்த இடத்துல 2 பேர் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நீ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் போது என்னையே உன்னோட வலது பக்கமும் இடது பக்கமும் எனவே வைத்துக்கலாம். அவன் பாருங்க ஆசை, ரைட் ஹேண்ட் மேனும் உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் மேனா எங்களை வைத்துக்கணும். ஆனால் இயேசுன்றே நான் படுகிற பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா, இவ்வளோ கொடுமைப்படுத்துறாரு, அதெல்லாம் உன்னால் முடியும். நான் முடியும் அப்படின்னு தான் இப்போ சொல்லுவாங்க நீங்கள். ஆனால் அந்த இடத்துல வந்து கத்தி கழுத்தில் வச்சுருங்க, யார் இயேசு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு காடு வாரி விட்டுருவீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் வரும் உங்களுக்கு, மரணமே உங்களுக்கு வரும், ஆனால் நீ திடன் போல் அந்த மரணத்தையே ஜெயித்தவன் நான் என்றார். நான் உயிரோடு மீண்டும் வந்தேன், நான் பரலோகத்தில் இருக்கிறேன், திரும்பி வருவன் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு. அந்த ஆண்டவரை தொடர்ந்து நீங்கள் விசுவாசிங்க. ஆக ஒருவர் மேலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். புரியுங்களா? இங்கே யாரும் எதிரி இல்லை, எல்லாரும் நண்பர்கள். அவங்க என் நண்பன் தான் அப்படின்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும், என் நண்பன் தான். இங்கே பாஸ்டர் சொன்னார்ல, இன்னைக்கு தோத்திரம் பாஸ்டர் அந்த மாதிரி யாராவது என்ன சொல்லியிருக்கிறீங்களா? கை தூக்குங்க, தெரிஞ்சுக்கிறேன். அவங்க கை தூக்குறாங்க. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், நம்மளுக்காக உயிர் கொடுத்தாங்க. அவர் அன்புள்ள இருக்கிறதுனால நம்முடைய அன்பாக இருக்க சொல்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் நியாயத்திற்கு போகிறார். அது அவரோட வேலை. அவரோட வேலை நம்ம செய்ய வேணாம், மற்றவங்க மேலே நம்ம பழி வாங்க வேணாம், கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிடும். ஆண்டவர் நல்லவராக உங்களை நேசிக்கிறவர் தேவன். தொடர்ந்து உங்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற கர்த்தர், இந்த நாள் உங்களோட வார்த்தைக்காக நன்றி. எங்களோட நேபர், எங்களோட பிறர் யார் என்று நீங்கள் கிளியராக எங்களை தெரியப்படுத்துவதற்காக நன்றி தேவனே. ஒரு மேலே அன்பு செலுத்த வேண்டும். எப்படி நாங்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோமோ அதே போல் என் நண்பனும் என்னோட கூட்டாளியும் சரி, என் கூட வேலை செய்யணுமோ, என் உற்றார் உறவினர் எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் பரலோகத்தில் இருக்கணும்ன்று விரும்புகிறனோ அதே போல் என்னோட பிறந்தவர்கள், உன்னை அறியாதவர்கள், என் நண்பர்கள் எல்லாரும் பரலோகத்துக்குள்ள வர வேண்டும். அதுக்காக தான் நீ பூமிக்கு வந்து எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நீ ராஜா, நீ நல்லவர், நீ இரக்கமுள்ள தேவன், நீ அன்புள்ள தேவன். அதே போல் பிறர் மேலும் நாங்கள் அன்பாக இருக்க எங்களை பலப்படுத்தும் தேவனே. யார் மேலும் வெறுப்பாக நாங்கள் இருக்காதபடி அன்புக்குள்ளே எங்களை ஆசீர்வதி. அன்பான ஆண்டவராக இயேசு நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. இப்போது நாம்